உதயநிதி வந்து பிரதர் வந்து முதல்ல ஒத்துக்க முடியல. பிரதர் நீங்கள் முதல்ல தோல்வியை ஒத்துக்கோங்க. எப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரேங்க் 5 ரேங்க் வாங்கினா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க வந்து போட்டி போட தான் சொல்லுவாங்க எல்லா தாய் தப்பனும். நீங்களும் வந்து ஒரு கௌரவமான இடத்துல பிறந்திருக்கீங்க. அவரு வந்து ஒரு டைரக்டர் பையனாக இருந்திருக்காரு. நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது. என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு வேற்றுமைகள் என்னென்னா தோத்துட்டோமே அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரீங்கன்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ளே கரிச்சு கொட்டுறீங்க தமிழக வெற்றி கழகத்தை. திருப்பியும் சொல்கிறேன், 2 பேருக்கு நான் சப்போர்ட் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வந்து இன்னும் நலத்திட்ட உதவிகள் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஜானாவில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரில. திமுக அதிமுக நீங்கள் 2 பேரும் தான் ஆண்டிங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணல. ஆனால் அதே சமயத்தில் பரீட்சையை வந்து பேனாவும் பேப்பரையும் கொடுத்து எழுத வச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தால் தான் நீங்கள் வந்து அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அந்த முன்னாடி வச்சுருக்கிறான் கோட் ஷூட்டு போடுறான், அப்புறம் வந்து என்னென்னமோ பர்சனல் விஷயத்தில் இழுக்கிறீங்க. அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் அதாவது உங்கள் பர்சனல் விஷயத்தில் இழுத்தாங்களா? கொஞ்சம் நியாயமாக நீங்கள் பார்க்கணும். அதாவது உங்களால் தோல்வியவே ஜீரணிக்க முடியாதனால என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. அந்த மேடையில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு கவுன்சிலிங்கு மூத்த அமைச்சர்கள்லாம் உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி பேசுகிறதுன்னே முதல்ல தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா திமுக வந்து வளர்ந்த கட்சி, நீங்கள் ஒரு அங்கீகாரமுள்ள கட்சி. நீங்களும் வந்து சட்டசபையில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் எப்படி ஆஃப்நெட்டில் பேசுகிறவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்பா கூட இருக்கீங்க, தாத்தா கூடலாம் இருந்திருக்கீங்க. தவறு. நான் ஒரு தனி மனிதனாகவே நான் திங்க் பண்ணுறேன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் ஆலோசனை பண்ணுவாங்க, எவ்வளோ ஆலோசனைகள் நீங்கள் மைண்டில் திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தண்ணி இது வர தண்ணி அந்த தண்ணியெல்லாம் பற்றி அதாவது நீங்கள் பேச தண்ணி தான் அதை டபுள் மீனிங்காக பேசி அதை சிரிக்கிறீங்க நீங்கள். அதுதான் தப்பு. பின்னாடி இருக்க அமைச்சர்லாம் சிரிக்கிறாங்க. அப்பயே தெரியலையா மக்கள் அது ஆபாச பேச்சு அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்னும் நிறைய நீங்கள் மாற்றிக்கணுன்றது நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு கோபம் வரும். இது மிக மிக தவறு, கண்டிக்கத்தக்கது. தப்பாக எடுத்துக்காதீங்க திமுக அனைவரும்.